Hello everyone, welcome to Geometrics. நான் உங்க சரத். இன்னைக்கு நம்ம கூட ஜோதி சார் அடிச்சிருக்காரு, ஏஜிஎம் இருக்காரு Geometricsல. சார், how are you sir? Fine sir, fine சரத். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், உங்களுக்கு PEB ல எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? Geometrics எவ்வளவு வருஷமா? 15 வருஷமா PEB எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Geometricsல நான் 7 வருஷமா வர்க் பண்றேன். ஓகே சார், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். அக்ரி இன்டெக்ல ஏன் நம்ம ஸ்டால் போடணும் சார்? இந்த மாதிரி லைவ் ஸ்டால் ஏன் சார் போடணும்? இந்த லைவ் இதுல போடுறதுக்கு மேல நாங்க மேனேஜ்மெண்ட்ல பேசும்போது இதுல டிஃபரெண்டா ஒரு கேட்டகரியில வருது. இதுல நிறைய ஃப்ரெஷ்ஷான என்கொயரிஸ் வரும். கேட்டில் ஃபீட்ஸ், ஃபார்ம் ஹவுசஸ், கால்டு ஸ்டோரேஜ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய புது புது என்கொயரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உள்ள இதுல தான் நாங்க போட்டிருக்கோம். ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? நல்ல இந்த நேரத்துக்கு ஆள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல நம்ம பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோமா ஜோதி சார்? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர்ல பண்ணிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டில் ஃபீட்ஸ், ஃபிஷரிஸ்க்கு பண்ணிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். இப்போ ரீசன்ட் உங்களோட ஃபிளெக்ஸ்ல ஒன்று பார்த்தேன் சார், ஒரு மாடர்ன் ரைஸ் மில் அப்படின்னு சொல்லி ஆலப்பியில பண்ணிருக்கீங்க. அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு சார் அந்த ப்ராஜெக்ட்? அந்த ப்ராஜெக்ட் பயங்கர சேலஞ்ச் தான். ஒர்க் பண்ண ஒரு ஹில் ஸ்டேஷன்ல பண்ண ப்ராஜெக்ட் தான். ரொம்ப சேலஞ்சா எடுத்து ப்ராஜெக்ட் முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணி வெளியில வந்திருக்கு. ஓகே ஓகே சார். சார், இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் சார். என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அவங்க எதிர்பார்க்கலாம் சார் நம்ம கிட்ட? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் டைமிங் தான். இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நம்ம சிவில் பில்டிங் போறதுக்காக நம்ம PE பில்டிங்ல வந்து டைமிங், அப்புறம் ரீசேல் வேல்யூஸ் இருக்கு. மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல வருது. ஓகே சார், டைமிங் சொல்லிருக்கீங்க, ரீசேல் வேல்யூ சொல்லிருக்கீங்க சார். காஸ்ட் வைஸ் எவ்வளவு பெனிஃபிட்? காஸ்ட் வைஸ் ஒரு 20-25% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 25% வரைக்கும் காஸ்ட் கம்மியாகுமா சார்? கம்மியாகும். ஓகே சார். சார், இப்போ இருக்கிற மாடர்ன் அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு இந்த மாதிரி PEB வந்து எப்படி யூஸ் ஆகும் சார்? எப்படி யூஸ் ஆகுறது என்னால் உங்களுக்கு நிறைய நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேலைகள், அந்த மாதிரி கேட்டில் ஃபீட்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணி கொடுக்க முடியும். ஸ்பீடா அவருக்கு முடிச்சு கொடுக்குறது. அந்த இது மாதிரி தான் என்கொயரி வந்திருக்கு. அதுதான் பண்ண போறது. சார், நீங்க டைம் பத்தி சொன்னீங்க சார், குயிக்கா பண்ண முடியும். ஒரு 15-20,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க நீங்க எவ்வளவு ஸ்பீடா சார் பண்ண முடியும்? 2.5 months இல்ல 3 months கூட முடிச்சு கொடுக்க முடியும். அதாவது ஒரு 80-90 நாள்ல ஒரு 25-30,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ண முடியும். இதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் சார் நீங்க இருப்பீங்க? பெட் போல்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றேன் சார். பெட் போல்ட் முதல்ல நான் எங்க ப்ராசஸ் முதல்ல ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணலாம். அதுல இருந்து ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அது ஜெனரல் அசம்பிளி டிராயிங் நம்ம வரும். அதுக்கப்புறம் அது கஸ்டமர் அப்ரூவ் பண்ணா, அதுக்கப்புறம் தான் சிவில் டிராயிங் கொடுத்து சிவில் டிராயிங் வச்சவங்க சிவில் ஒர்க் ஆரம்பிச்சு பெட் போல்ட் வைக்கிறது அரௌண்ட் ஒரு 15-20 டேஸ்க்குள்ள அந்த ப்ராசஸ் முடிஞ்சோம். அந்த டைம்ல எங்களுக்கு எங்களோட ஃபேப்ரிகேஷன் இதெல்லாம் முடிச்சு வந்தா ஒரு 1 monthக்குள்ள எங்களுக்கு அதை டெலிவரி பண்ண முடியும். 1 monthல எரெக்ஷன் பண்ணி ஷீட்டிங் பண்ணி முடிச்சு கொடுக்க முடியும். அதாவது ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தாலும் ஒரு 80-90 டேஸ்ல ஈஸியா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஜோதி சார், அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க ஒரு சைட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு மாடர்ன் ரைஸ் மில்ஸா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு சைட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு விசிட் பண்ணி காட்டுங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.